5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி, நாடு போட்டுகின்ற நல்லாட்சி, வாழ்க்கையில் அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்று தியாக உணர்வோடு கடமை உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே தளபதி ஸ்டாலின் தான் என்பதனை இங்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் எண்ணிய காரணத்தினால் நம்முடைய பெண்கள் குடும்பத்தினுடைய தலைவியாக பொறுப்பேற்று அத்துணை பணிகளையும் நம்முடைய தாய்மார்கள் தான் செய்ய வேண்டிய ஒரு சூழல் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு தாய்மார்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரே நாடு தமிழ்நாடு தான் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உறுதியாக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் 2ஆம் முறையாக முதலமைச்சராக உறுதியாக வருவார்கள் என்ற நிலை இப்பொழுது உறுதியாக இருக்கிறது. அவர்கள் 2ஆம் முறையாக முதலமைச்சராக வந்தவுடன் இந்த 1000 ரூபாய் வழங்குகின்ற உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் 8000 ரூபாய் பரிசு தொகுப்பு பொருட்கள் வாங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பனை எடுத்துக்கொண்டு எந்த கடையிலும் போய் தரமான பொருளை தரமான கடையில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். விடியல் பயணம், இப்படி தாய்மார்களும் இப்போ பஸ்ஸில் அரசு பஸ்ஸில் கட்டணமில்லா பேருந்தானே போயிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க, சவுண்டே இல்லாமல் இருக்கீங்களே, சத்தம் இல்லாமல். அப்போ ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சமாக 600 ரூபாய் மிச்சப்படுகிறது ஒரு குடும்பத்திற்கு, ஒரு நாளைக்கு, சாரி ஒரு மாதத்திற்கு. அப்போ வருஷத்துக்கு 7200 ரூபாய். இப்படி வாழ்நாள் புறம் தருகின்ற ஒரே ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. ஆக மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற ஆட்சியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய அடிப்படை தேவைகள், பெரிய சாலைகளை தார் சாலைகளாகவும் சிறிய சாலைகளை சிமெண்ட் சந்து அல்லது பேவர் பிளாக்காகவும், கழிவுநீர் கால்வாய்கள் உருவாக்குதல், மகளிருக்கான சுகாதார வளாகங்கள் கட்டுதல், சமுதாய கூடங்கள் கட்டுதல், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைத்து பகுதி மக்களுக்கும் நிறைவாக தருதல், இவைகளை இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து இவைகள் தேவைப்படுகின்ற இடங்களில் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருகின்ற ஆட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்பதனையும் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் எல்லா நிலைகளிலும் இருந்து தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் வளர்ச்சி பாதையை நோக்கி தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக என்னை தேர்தல் களத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள். தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் இன்றைக்கு உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்று உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம், சொல்லுங்க, என்ன சின்னம், நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, நம்முடைய வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாக்களித்து ஒரு அமோக வெற்றியை பெற்றுத்தருமாறு உங்களுடைய பாதந்தோர்த்து வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.